எங்க விஜயாமே ரொம்ப கோபத்தோட பார்வதி கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூக்காரியா தான் இருப்பா. சொல்லப்போனா அவ தான் கடைசியா நம்ம ரூம்ல துணியை கொண்டு போய் மடிச்சு வச்சுட்டு வந்தா. அவளை சும்மா விடக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு அவளை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கினாதான் அந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு இருக்க பார்வதியுமே, உனக்கு என்னாச்சு விஜயா, எதுக்காக நீ வீட்டுக்கு போய் விசாரிக்க போற? சொல்லப்போனா உங்ககிட்ட 2 லட்ச ரூபா பணம் இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்போ நீ வீட்டில் போய் விசாரிச்ச அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலைக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க உன்னோட பசங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? இந்த மாதிரி நான் காசை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லுவியா அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்வதி கேட்குறாங்க. உடனே விஜயாவை யோசிச்சு பார்த்துட்டு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை சும்மா விட முடியாது, அவளை எப்படியாவது வர வச்சு விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி பேசாம நான் அவளுக்கு கால் பண்ணி பேசுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் விஜயாவுமே ஃபோன் பண்றாங்க. கரெக்டாக மீனாக்கு ஃபோன் பண்ணி, மீனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாமே இல்லாத இந்த மாதிரி பூ வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், நீ எப்படியாவது வந்து பார்வதியோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. மீனாவுமே வந்து இல்லாத இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம், நீ முதல்ல பார்வதியோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசரப்படுத்தி அவங்கள வர வைக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் மீனாவுமே தான் பூ வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்களுமே பார்வதியோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில கரெக்டாக முத்துமே ஒரு சவாரி போயிட்டு இருக்கும்போது, என்ன மீனா எங்க போயிட்டு இருக்க, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே மீனாவுமே இருந்துக்கிட்டு, என்னன்னு தெரியல, அத்தை தான் பார்வதியோட வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா வர சொன்னாங்க, ஏதோ அவசரம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே, சரி மீனா ஏதோ முக்கியமான அவசரம் போல இருக்கு, நீ முதல்ல போ, அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்துடுறேன், இந்த சவாரி பக்கத்தில் தான் இறக்க விடணும், நான் இறக்கி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே சவாரி இறக்க விட போயிடுறாரு. அதே நேரத்தில் மீனாவுமே இங்க பார்வதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக மீனாவை கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு, முதல்ல என்னோட பணம் 2 லட்சம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் மீனாக்கு ஒன்றுமே புரியல, என்ன 2 லட்சம் அப்படின்னு கேட்குறாங்க. நடிக்காதடி, சொல்லப்போனால் என் வீட்டுக்குள்ள வந்து நீ தான் இந்த பணத்தை திருடிட்டு போன, என் பணம் வச்சிருந்த இடத்துக்கு நீ தான் கடைசியாக போன, என் பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவுக்குமே ஒன்றுமே புரியல, அத்தை நான் எந்த பணத்தையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே அவங்கள ரொம்பவே தரக்குறவா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீயே ஒரு திருட்டு குடும்பத்திலேருந்து வந்தவ தானே, அப்புறம் என்ன ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் போடுற? சொல்லப்போனால் உன் தம்பி ஏற்கனவே 1 லட்சத்து இருந்தா, இப்போ வந்து மறுபடியுமே 2 லட்சத்தை என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டு நான் திருடவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிற, ஒழுங்கா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயாவும் அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் கரெக்டாக முத்துமே வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பக்கம் விஜயாவை பார்த்து, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா மீனாவை இப்படி மிரட்டுவீங்க? முதல்ல இந்த மாதிரி பேசுறதை விடுங்க, தேவையில்லாம உங்க குடும்பத்தை பத்தி பேசாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே மீனாக்காக சப்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த பக்கம் விஜயாவும் இருந்துக்கிட்டு, ஏண்டா என்கிட்ட இருக்க பணத்தை எல்லாருமே தான் எடுக்க ஆசைப்படுறீங்கல்ல, சொல்லப்போனா ஏற்கனவே இவளோட தம்பி ஒரு பக்கம் பணத்தை திருடிட்டு போயிட்டான், இன்னொரு பக்கம் இவ்வளவு வந்து திருடுறாளா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதியுமே, நிறுத்து விஜயா, எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயாவை நிறுத்துறாங்க. அப்ப முத்துமே ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம உங்க பணத்தை நாங்க எடுக்க மாட்டோம், வேற யாராவது உங்க பணத்தை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டில் தான் பணம் வச்சிங்களா? சொல்லப்போனா வச்சதுக்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் அந்த பணம் தெரியும், யார் யாரெல்லாம் அந்த பணத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணுங்க, தேவையில்லாம் மீனா மேல சந்தேகப்படாதீங்க. அதை விட முக்கியமான விஷயம், உங்ககிட்ட எப்படி 2 லட்ச ரூபா பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயாக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. சொல்லப்போனா வக்கீல் இதை மறைமுகமாக தான் அந்த பணத்தை இவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. இது இல்லை, அது என்னோட பர்சனல் பணம், நான் ரொம்ப நாளாக வச்சிருக்கேன், நான் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டேயுமே சமாளிக்கிறாங்க. முத்துவுமே பார்வதியை பார்த்து, வேற யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களா, முதல்ல அதை நோட் பண்ணுங்க, யார் யார் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்வதியுமே, பரதநாட்டிய கிளாஸ்க்கு ஆளுங்க வந்தாங்க, ஆனா உங்க ஹாலோட திரும்பி போயிட்டாங்களே, வேற யார் வந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ரோகிணியோட ஞாபகம் வருது. அப்ப விஜயாவை பார்த்து, விஜயா ரோகிணி வந்தால வீட்டுக்கு ஞாபகம் இருக்கா, நீ நானும் கூட கிச்சனுக்கு போனப்போ அவ கூட வேகமா கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெட்ரூம் பார்த்தா போனா, ஒருவேளை அவள் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே, அவள் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அவள் போய் இந்த பணத்தை எடுக்க போறாளா, அவளுக்குலாம் 2 லட்சம்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்துவுமே இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, கடைசியா அவங்க தான் அந்த ரூமுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க தான் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு, இப்ப மீனாட்ட கேட்ட மாதிரி அவங்களுக்கும் கால் பண்ணி கேளுங்க, அப்படி கேட்கல அப்படின்னா உங்க பணம் கிடைக்காது, உங்களுக்கு உங்க பணம் வேணும்னா நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து மீனாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் எங்க விஜயாவுமே, அவ ஏன் எடுக்க போறா, அவளுக்கு தான் நிறைய பணம் இருக்கு, அவங்க அப்பாவே ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்றப்போ இங்க பார்வதியும் பக்கத்துல இருந்துட்டு, இங்க பாரு, அவங்க அப்பா கோடீஸ்வரரை கூட இருந்துட்டு போறாரு, அவருமே இப்போ ஜெயிலில் தானே இருக்காரு, அவங்களுமே பண பிரச்சனை இருக்க தான் செய்யும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பணம் தேவைன்னு வர்றப்போ எல்லாருக்கும் பணம் தேவைப்படும், எனக்கு என்னமோ நீ வந்து இப்போ ரோகிணி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவொன்னு இங்க விஜயாவும் யோசிக்கிறாங்க, நான் அவட்ட ஏதோ கேட்டு தப்பா நினைச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பார்வதியுமே இருந்துக்கிட்டு, தப்பா நினைச்சிட்டு போட்டு, உண்மையை சொல்ல போனா அது உன்னோட பணம் தானே, அப்ப ரோகிணி எடுத்துறதா நீ மன்னிச்சு விட்டுருவியா, பணத்தை அவளே வச்சுக்கன்னு சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயாவும் யோசிச்சு பார்த்துட்டு, அது எப்படி, அது நான் வாங்கின பணம், சொல்லப்போனா எனக்கு வந்து சன்மானமா கிடைச்ச பணத்தை நான் எதுக்கு ரோகிணி எடுத்து தரணும், அதை நான் பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா ஃபோன் பண்ணி கேளு, எதுக்காக எல்லாருக்கும் வந்து தயங்கிட்டு இருக்க, மீனா கிட்ட எப்படி கேட்டியோ அந்த மாதிரி ஒரு நாள் ரோகிணி கிட்ட பேச முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவங்க பணக்கார மருமக, நீ வந்து அவகிட்ட வேற மாதிரி சாஃப்டா கேட்டுப்பாரு, கேட்டா கண்டிப்பா உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதியுமே சொல்றாங்க. பார்வதி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் சரி நம்ம
கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு எங்கள் ரோகிணிக்குமே கால் பண்ணுறாங்க விஜயா. அவங்களுக்கு கால் பண்ணி ரோகிணி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும், இந்த மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு, அது நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணியுமே என்ன 2 லட்ச ரூபாத்த எனக்கு தெரியாது, எனக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அதே நேரம் அதை கேட்ட விஜயாவுமே சரிம்மா விடு, நான் உன்னோட வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த பார்வதிக்கு தெளிவாக புரிஞ்சிருது. இங்கே பார் விஜயா, உன் பணத்தை எடுத்தது ரோகிணி தான். சொல்லப்போனால் உனக்கு எப்படி 2 லட்ச ரூபா பணம் வந்ததுன்னு தெரிஞ்ச ஒரு ஆளில் ரோகிணி ஒரு ஆள். சொல்லப்போனால் அவங்க எனக்கு மசாஜ் பண்ணும்போது நான் வாய் தவறி அவட்ட உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டு விஜயா கிட்ட எதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு அவட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவள் ஏமாத்திரா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட தெரியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி ரோகிணியோட குட்டை மொத்தத்தையும் உடைச்சிடுறாங்க.